பெனிட்டா மதர், பெனிட்டா மதர். என்ன வேணும்? கிணத்துல வாளி விழுந்துருச்சு, பாதாள கரண்டி வேணும். எஸ்தர், எஸ்தர் நாய் எஸ்தர். ஐயோ எஸ்தர், நாய் எனக்கு ரொம்ப பயம் எஸ்தர். அமைதியா இரு. நாய் எனக்கு பயம் எஸ்தர். ஏதோ பண்ணு எஸ்தர். எஸ்தர் நாய். டேய் விடு விடு விடு, போ இங்க இருந்து போ, உள்ள போ, போடி உள்ள போன்னு. பெனிட்டா அம்மா, கிணத்துக்குள்ள வாளி விழுந்துருச்சு, அதான் அம்மா பாதாள கரண்டி வாங்கிட்டு வர சொல்லுச்சு. ஏன்பா இது நான் சிஸ்டர்ஸ் ஹோம்னு தெரியாது? உள்ள வரக்கூடாது, அங்கே நில்லு. நாய்க்கு பயந்து தான் எஸ்தர் பின்னாடி மறைஞ்சேன், தப்பா நினைக்காதீங்கம்மா. உனக்கு அறிவில்ல? சிஸ்டர்ஸ் வீட்ல இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? நாய் குலைச்சிருச்சான், பயந்துட்டானா. இந்தா இது திருப்பி தரும்போது உங்க அம்மா வந்து தர சொல்லு. ஏண்டி, அவன் கட்டி பிடிச்சா தள்ளி விட வேண்டியதானே? அப்படி நிக்கிற? இப்படி பிடிச்சா தள்ளி விடலாம், இப்படி பிடிச்சா நான் என்ன செய்யறது? ஏதோ நான் கட்டி பிடிச்ச மாதிரி சொல்ற. இரு இரு, உனக்கு ஒரு வழி பண்றேன். அந்த புள்ள அப்படியே நினைச்சாடா? ஆமாடா. சூப்பரா. டேய் என்னடா காய்ச்சடிக்குது, ஆஸ்பத்திரி போகுமா? இது உள்காய்ச்சல்ரா, உனக்கு புரியாது. ஊசி போட்டா இந்த சுகம் போயிரும்டா. டேய் டேய் டேய், பாதாள கரண்டில வாளி வலுவா மாட்டிக்கிருச்சுடா, வாடா. பின்னாடியே வந்தா மதிக்க மாட்டியா? மதிப்பேன். அப்ப என் முகத்தை பார்த்து பேச வேண்டியது தானே? இல்ல, நீ எவ்வளவு தூரம் வருவேன்னு பார்த்தேன். புரியல. புரிஞ்சிருந்தா என் பின்னாடியே வரமாட்டேன். எங்க அம்மா பெனிட்டா மதர்கிட்ட பேசியிருப்பேன். சரி, உனக்கு கல்யாணம் கட்டிக்கலாமா? ஏய், என்ன பேச்சுவாக்குல ரொம்ப தூரம் வந்துட்டா? இங்க பாரு எஸ்தர், நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா இந்நேரம் அந்த கலரில் என் கலரே இருந்திருக்கும். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு விரும்புறேன். உன்னை கட்டிக்கலாமா? சரின்னு சொல்லு, நாளைக்கு உங்க அம்மா கிட்ட வந்து பேசுறேன். சரி. அந்த கல்லறை திருநாள்ல தைரியமா என்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அடுத்த நாள் அசன விருந்துல எங்க பெரியம்மா கிட்ட பேசுவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அன்னைக்கு நடந்தது வேற. அருளப்ப சாமியின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக எல்லோரும் பிரார்த்திப்போம். எல்லாரும் மேசைக்கு போங்க, சாப்பிடுங்க, போங்க. கூட்டு சாப்பிடுவீங்களா? சோஸ்திரம் ஃபாதர். இலை வசூல் பண்ணா ஒழுங்கா இருக்கேடே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒழுக்கத்துக்கு லீவ் விட்டுறேன் ஃபாதர். நான் முதலாளி யார் விட்டு வந்து யாரு விட்டு விருந்தாண்ணா? ஆளுகளை பாரு, வந்து உட்காரியா, பறிச்சா சாப்பிட்டு போ. டேய், இது அவன் இல்ல, இவன் பெரிய குடியாரப்படாச்சே. குடிகார பொறுக்கி போல எங்க வந்த போட்டா திருடாடா. உனக்கு என்ன 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 பிரச்சனை? யாரு உள்ள இருக்கணும், யாரு வெளியே போகணும்னு தீர்மானிக்க வேண்டியது நான், நீ இல்ல. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? இதே சிலுவை நன்னாள்ல இதே சர்ச்சில் ஒரு பொம்பளை பிள்ளை பக்கத்துல படுத்துறத பொறுக்கி போயவன். வீணா சந்தேகப்படாத ஞானப்பா, நீ தோற்ற இடத்திலேயே உன்னை ஜெயிக்க பண்ணுவேன்னு கடவுள் சொல்றாரு. பலவீனமானவங்களை கைவிடக்கூடாது ஞானப்பா. அதுவும் இல்ல, எஸ்தர் அவன் கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப நாளா பழகிட்டு இருக்காங்க. மேரி, லூர்சாமி, உங்க மகனை எஸ்தருக்கு தர பிரியப்படுதேலா? சாமி, அவனை மனுஷனாக்குனதே நீங்க தான். எது நல்லதோ நீங்க சொல்றத கர்த்தரோட அனுகிரகமா எடுத்துக்கிறோம். நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க பெனிட்டா சிஸ்டர்? இந்த பயலுக்கு என்ன தெரியும்? என்ன வேலை பாக்குறான்? ஒரு 10 பைசா சுய சம்பாத்தியம் இருக்கா? நாளைக்கு என் பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டான்னா கடவுளுக்கு யார் பதில் சொல்றது? சின்ன வயசுல இருந்து இந்த கோயிலே கதின்னு இருக்கிற பொண்ணு
எல்லாரும் என்ன மன்னிக்கணும், எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் அனாதை, ஆனா என் எஸ்தருக்கு நான் இருக்கேன். அவன் கை கால் இல்லாதவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இருக்கிற காசை பிடுங்கி திங்கிறவன் பின்னால என் பொண்ணை எப்படி அனுப்புறது? பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மாட்டேன். பெனிட்டா சிஸ்டர், உங்க நியாயம் எனக்கு புரியுது. மத்ததெல்லாம் அருள் கையில தான் இருக்கு. என்ன அருள்?